இன்றைய இந்த வழக்கு நடைபெற்று இந்த இடைக்கால தடை வழங்கப்படுற தீர்ப்பில் இடி கிராசிங் ஆல் லிமிட்ஸ் அப்படிங்கிற கருத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்து கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. கூட்டாட்சி அமைப்பை சிதைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு கடந்த 10 ஆண்டுகளாகவே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சுயேட்சையான அமைப்புகள் அனைத்துமே ஆளும் கட்சியினுடைய பாஜகவினுடைய அடியாளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதை பல நேரங்களில் பல்வேறு அமைப்புகள் வெளியே சொல்லியிருக்காங்க. அது ஆளுநர் அலுவலகமாக இருக்கலாம், அல்லது இடியாக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் அவங்க நீதிமன்றத்தை கூட அப்படி பயன்படுத்தியிருக்காங்க. நீதிபதிகளை மிரட்டுவதன் மூலமாக அதை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாலேயும் இடியை பற்றி, அமலாக்கத்துறையை பற்றி நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. ஒரு பேட்டர்ன் உங்ககிட்ட தெரியுது, அது தவறாக இருக்குது. நீங்கள் தவறு செய்ததாக கைது செய்துவிட்டு பிறகு ஆதாரங்களை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். இது ஹேமந்த் சோரன் மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்தவரை கைது செய்த பிறகு அவர்கள் அப்படி தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு 1.5 மாதத்தில் அவரை ஜாமீனில் நீதிமன்றம் வெளியே விட்டது. அப்புறம் அது அடியாள்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி போனாங்க. சேலத்தில் ஒரு பாஜகக்காரர் கொஞ்சம் நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு. 2 தலித்து விவசாயிகள் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்படின்னோடனே அவங்களுக்கு இடி சம்மன் அனுப்புது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. பிறகு பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் இந்த மணல் மாஃபியாவோடு அவருக்கு தொடர்பு இருக்குன்னு அவருடைய அலுவலகத்தில், அவருடைய வீட்டில் ரெய்டு நடக்குது. இடி போகிறாங்க, 5 மணி நேரம் ரெய்டு நடக்குது. பாஜகவினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் உள்ளே போகிறாரு, வெளியே வராரு, ரொம்ப சகஜமாக போயிட்டு வராரு. அப்புறம் அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒன்றும் சொல்லலை, இவங்களும் ஒன்றும் சொல்லலை, போயிடுறாங்க. தவறாக தன்னுடைய ஊழியர் வீட்டில் நடத்தியிருந்தால் பாஜகவுக்கு கோவம் வந்திருக்கணும், அதை செய்யலை. அல்லது இடி அச்சுறுத்தப்பட்டோ அல்லது ஏதோ காரணத்தினால வெளியே வந்திருந்தால் அவங்களும் சொல்லியிருக்கணும். 2 பேரும் வெளியே இந்த விஷயத்தை சொல்லலை. இப்படி இடி நீங்கள் அஜித் பவார் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கிற வரைக்கும் அவர் 4000 கோடி ஊழல் செஞ்ச மிக மோசமான நபர். அவர் அந்த கட்சியை உடைச்சி உங்களோட வந்துட்டால் அந்த 4000 கோடி ஊழலில் இருந்து நீங்கள் வழக்கிலேருந்து நீக்கப்படுவீங்க, அந்த சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணியிருந்ததை விட்டுருவீங்க, அது எல்லாத்தையும் விட அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருவீங்க. இடியோட வேலை இது ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலையா, பணம் வாங்கி கொடுக்குற வேலையா? இந்த வேலையை இடி செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒன்று தான் சில இடங்களில் இந்த வாங்கின காசுக்கு மேலே கூவுறான், ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசின்னு சொல்லுவாங்கள்ல. அதில் தான் நீங்கள் டாஸ்மாக்கு மேலே ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்வது என்கிற பிரச்சனை வருகிற போது உச்சநீதிமன்றம் இதில் நீங்கள் எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணுறீங்க, ஒரு நிறுவனத்தின் மீதே நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? இப்போ சில பேர் கேட்டிருக்காங்க, நிச்சயமாக அது கோர்ட்டில் கேட்டதா இல்லையான்னு தெரில. நீங்கள் இடி அதிகாரி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அதிகாரி அரெஸ்ட் ஆனாருங்கிறதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் அவர் எதோடு அட்டாச் ஆகியிருக்காரோ அந்த நிதித்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தை அதன் மீதுக்கு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணால் அல்லது அதில் ரெய்டு நடத்தினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா என்று கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நீங்கள் தலைப்பில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இடி திருந்துமான்னு. இடி இல்லை, திருந்த வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் நரேந்திர மோடி தலைமையிலான கேபினட் திருந்தணும். அது திருந்தாமல் அது ஒரு இடத்துக்கெல்லாம் தான் இடி போய்கிட்டு இருக்கு. எனவே இடின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவர்கள் ஒவ்வொன்றையும் அதை நிர்மூலப்படுத்தி விட்டார்கள். அது இன்கம் டேக்ஸு அல்லது சிபிஐ அல்லது இடி அல்லது பல கோர்ட்டு, இது எல்லாத்தையுமே அவங்க சீரழித்து வச்சுருக்காங்க. எனவே இதை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு மிகப்பெரிய அளவிற்கு
விடுதலைக்கு முன்பிருந்தும் சரி, விடுதலைக்கு பின்பாகவும் சரி, ஒவ்வொரு அரசு அமைப்பின் அங்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தப்பட்டே வந்திருந்தது. பார்த்தீங்களா? எல்லா காலத்துலேயும் டீவியேஷன்ஸ் இருந்திருக்கு. டீவியேஷன்ஸ் எல்லா காலத்துலேயும் விதிவிலக்காக இருந்திருக்கு. ஆனால் இந்த காலத்தில் முழுக்க முழுக்க ஏவலாளாக, அடியாளாக இந்த அமைப்புகள் மாற்றப்பட்டு இருக்கிறது என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா இப்போ பாஜகவோட தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எல்லாமே பாஜக ஆளும் மாநிலங்கள்ல கூட இடி சோதனை எல்லாமே மேற்கொள்ளப்படுது. அது ஒரு தனிப்பட்ட அதிகாரங்களை கொண்ட ஒரு விசாரணை அமைப்பு. அதை எப்படி ஒன்றிய பாஜக அரசோட எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? அதுக்கு மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் போன்ற உதாரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆமாம், மகாராஷ்டிராவில் யார் மேலே இடி ரைடு பண்ணிச்சு? அஜித் பவார் மேலே. அஜித் பவார் உங்கள்கிட்ட சேர்ந்துட்டார், திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்போ இதை என்ன சொல்ல வர்றாங்க? அஸ்ஸாமில் ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸில் இருந்த வரைக்கும் அவர் தப்பு பண்ணார், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவர் ஊழல் பேர்வழி அப்படின்னு அமித்ஷாவே பேசினார். பிறகு இப்போ அவர் மேலே இருக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டின் மீதும் நடவடிக்கை இல்லை. சுவேந்த அதிகாரி மீது அப்படி தான். இப்படி ஏராளமான விஷயங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இதில் எந்த இடத்துல பாஜக காரங்க மேலே அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்திருக்க குஜராத் மாடல் இருக்கு. குஜராத்தில் 100 நாள் வேலை செய்ததில் கிட்டத்தட்ட 56 கோடி அளவுக்கு, அது எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல, ஆனால் இதுவரை 56 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. அந்த துறை அமைச்சருடைய மூத்த பையனும் 2வது பையனும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் என்னைக்காவது இவங்களுக்கு வந்திருக்கா? இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் $28 நிலக்கரி ஒரு டன் வாங்கிட்டு அதை $92 விற்றாங்க. இதனை யார்? அதானி. அதாவது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் எது அப்படின்னு அவங்க சொல்லுவேன்னு சொன்னாங்க. ரொம்ப தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி தரம் அதிகமான நிலக்கரி என்று டாக்குமெண்ட்டை மாற்றி அதில் 6000 கோடி, 5000க்கு மேற்பட்ட 5000 கோடிக்கு மேலே 6000 கோடி வரை இழப்புன்னு சொன்னாங்க. ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா? என்ன செய்யலாம் மாட்டாங்க. எனவே தான் நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் சூஸியாக பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதில் பாஜக தலைவர் யார் பேரில் அவங்க கேஸ் போட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? அப்படி சொல்லியிருக்காங்க. பெயர்களை மென்ஷன் பண்ணல. அஸ்ஸாம், மகாராஷ்டிரா போன்ற இமாச்சல். அதான் மகாராஷ்டிராவில் அஜித் பவார். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அஸ்ஸாமில் ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி எதுவும் உங்களால் சொல்ல முடியாது. போகிற போக்கில் அவங்க அடித்து விட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன அதை உண்மை சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? அவங்க சொல்லிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இதை கேட்காத பல பேர் இருப்பாங்க. ஓஹோ, பாஜக ஆளும் மாநிலங்களில் பாஜகவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்களா? வேறு கட்சியில் இல்லவங்க இல்லையா? அப்போ அவங்க யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லையா? பொதுப்பட இப்படி பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? ஏற்கனவே பலமுறை கண்டனத்துக்கு உள்ளாகுது அமலாக்கத்துறை. ஆனா இப்போ கூட்டாட்சி அமைப்பை சிதைக்கிறாங்க, முதன்முறையா சொல்றாங்க மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன? இல்லை, இவங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னால் நம்ம அமலாக்கத்துறை என்ன நினச்சிருச்சுன்னா, நம்ம ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, எங்கே யாரை வேணாலும் உதைக்கலாம், எப்படி வேணாலும் கடிக்கலாம்னு வந்த பிறகு நீதிமன்றம் கொஞ்சம் கோபத்தோடு அந்த கேள்வியை கேட்டிருக்கு. ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நாளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உடனடியாக நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்குறதுக்கு பதிலாக இப்போ அந்த கேள்வியை கேட்குது. எப்பா, ஒரு நிறுவனத்தின் மீது இப்படி நீ வழக்கு பதிவு செஞ்சிருக்கே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்குது. இப்போ நேற்று தமிழ்நாட்டில் நீங்கள் நீதிமன்றத்தையெல்லாம் சொல்லும்போது அது நீதிமன்ற அவமதிப்பு. நீதியை யார் அவமதிக்கிறார்களோ அவர்கள் மேலே தான் வரணும். நீதிபதியே நீதிமன்றத்தை அவமதிக்கிறாரு, சட்டத்தை அவமதிக்கிறாருன்னா அவர் மேலே தான் கேஸ் போடணும். நீதிபதி சட்டத்தை அவமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீதிமன்ற அவமதிப்புன்னு பல பேர் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு திடீர்னு தடை விதிக்கிறாங்கங்கிற விஷயம்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எனவே இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலும் இப்போ அவங்க வாய்ப்பு இருந்தால் இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. சமீப காலத்தில் ரிட்டையர் ஆன இந்திய தலைமை நீதிபதிகள் எல்லாரும் ஓய்வு பெற்ற பிறகு ஓராண்டுக்குள் ஏதோ ஒரு பணியை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள், கைமாறாக பெற்றிருக்கிறார்கள். இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப், இது கைமாறு. எனவே நீங்கள் சிபிஐயிலேருந்து நீங்கள் எல்லா இதையும் இவங்களுடைய அடியாளாக பயன்படுத்துகிறார்கள். அதில் ஒரு கோபத்தில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.